வீர வணக்கம் வீர வணக்கம். வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். புதிய கேடயம் வளரட்டும் புதிய கேடயம் வளரட்டும். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். புதிய கேடயம் தொலைக்காட்சி புதிய கேடயம் தொலைக்காட்சி வெல்லட்டும் சிறக்கட்டும். அன்புக்கினிய மத்திய மாநில SC/ST அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பு நிறுவன தலைவரும் சமூக போராளி ஐயா கருப்பையா ஐயா அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாள் விழாவிலே தமிழர்களுடைய சித்திரை 1 தமிழ் திருநாளிலே இன்றைக்கு புதிய கேடயம் என்று ஊடக தொலைக்காட்சி இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கின்றோம். அடித்தட்டு மக்களுடைய விடியலுக்காகவும் பாமர மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பட்டியல் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் கல்வி, பொருளாதாரம், அரசியல், அறிவு சார்ந்த முன்னேற்றத்தை ஐயா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவுகளை நினைவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து 46 ஆண்டு காலமாக மத்திய மாநில SC/ST அரசு கூட்டமைப்பு இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா கருப்பையா அவர்களுடைய கால் படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த கல்வியின் மூலமாக அரசு பணி கிடைத்திட வேண்டும் என்ற ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இன்றைய தினம் இந்த புதிய கேடயம் என்ற ஒரு தொலைக்காட்சியை நாங்கள் இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். எதற்காக இந்த புதிய கேடயம் தொலைக்காட்சி துவக்க இருக்கிறோம் என்று சொன்னால் 27,614 காலி பின்னடைவு பணியிடங்களை இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நீதிமன்ற நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை கூட மதிக்காத இந்த அரசுகளை நாங்கள் பல முறை ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட இந்த ஏழை எளிய பட்டியல் பழங்குடியின மக்களுக்கான விடுதலையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் இந்த அரசுகள் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது. அரசு துறைகளிலே இருக்கக்கூடிய அனைத்து காலி பின்னடைவு பணியிடங்களையும் நிரப்பாமல் அவர்களுடைய ஆட்களுக்கு, அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு, அவருடைய உறவுகாரர்களுக்கு, அவருடைய அமைச்சரை சார்ந்தவர்களுக்கு, MLA சார்ந்தவர்களுக்கு, அந்த ஊர் மிட்டா மிராஸ்தார்களுக்குமே இன்றைக்கு காலி பின்னடைவு பணியிடங்கள் எல்லாம் அவுட் சோர்சிங் என்ற முறையிலே இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும். இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அவருடைய வேலை வாய்ப்புகளையும் இன்றைக்கு பறித்து கொண்டிருக்கிறது இந்த அரசுகள். ஆனால் இந்த மக்களுக்காக சேவை செய்கிறேன் என்று பிச்சை போடும் நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். குரூப் டி, குரூப் 4 என்ற ஒரு குரூப், அந்த வேலை வாய்ப்பு என்பது ஒரு வாட்ச்மேன் வேலை, ஒரு ஓய்வு வேலை, இல்லை எடுபடி வேலை, இதெல்லாம் அரசு துறையில் இருந்த ஒரு வேலை எல்லாம் அவர்கள் காலி செய்துவிட்டு இன்றைக்கு அவர்களை செக்யூரிட்டியாக ஒரு 10,000, 8,000 என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது இந்த அரசு. ஆனால் அரசு பணி என்பது ஒரு குடும்பத்திலே 10 பேர் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்துவிட்டு TNPSC என்ற ஒரு போஸ்ட் கொண்டு வந்து அந்த TNPSC முறையாக சரியாக அரசு அதை தேர்வு செய்வது கிடையாது. அதில் இடஒதுக்கீட்டை பின்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், இந்த பட்டியல் பழங்குடியின மக்களுக்காக இந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். ஏனென்றால் SC மட்டும்தான் அதில் போட்டியிட முடியும், அவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள், அவருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு கல்வியை அவர்கள் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. தனியார் மயத்திலே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, கலை அறிவியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. அரசு கலைக்கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு ஏழை எளிய பட்டியல் பழங்குடியின மக்கள் அங்கே சென்றடைவது எட்டாக்கணியாகவே இன்றளவும் உள்ளது. இந்த நிலையை மாற்ற வேண்டும், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற
ஒரு புதிய நோக்கத்தை, ஒரு புதிய சிந்தனையை இன்றைய காலத்தின் கட்டாயத்திற்காக இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மத்திய மாநில எஸ்சி அரசுலை கூட்டமைப்பு அந்த வளர்ச்சியை நோக்கி, அந்த விஞ்ஞானத்தை நோக்கி, அந்த புதிய வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கு பயணம் எடுத்து வைக்கிறது என்றால் ஒரு புதிய கேடயம். ஏற்கனவே நாங்கள் புதிய கேடயம் என்ற ஒரு நாளிதழ் நூல்கள் எங்களிடம் இருக்கிறது, மாத நூல். அதையும் மக்களிடத்திலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்றைக்கு அந்த மாத இதழோடு சேர்ந்து புதிய கேடயம் என்ற ஒரு தொலைக்காட்சியை இன்றைக்கு ஆரம்பித்து பட்டியல் பழங்குடியின மக்களுடைய பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர வேண்டும், அனைத்து மாவட்டங்களிலும் சேர வேண்டும், அனைத்து மாநிலங்களிலும் சேர வேண்டும், அனைத்து அரசியல்வாதிகளுக்கு சேர வேண்டும், எங்களையும் அரசியல்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே 3 கோடி பேர் பட்டியல் பழங்குடியின மக்களை சார்ந்தவர்கள். எங்களிடத்திலே பொருளாதாரம் கிடையாது, எங்களிடத்திலே மாடு மாளிகைகள் கிடையாது, எங்களிடத்திலே கல்வி ஒன்றுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசியலில் கூட, இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கின்ற அரசியலில் கூட பட்டியலின மக்கள் சேர்ந்தால் அவர்களுக்கு 20 சீட் இல்ல 50 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அங்கே பணி செய்வதற்கு ஏற்ற பொருளாதாரம் கிடையாது. எங்களிடத்திலே சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், சிறந்த கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், சிறந்த அறிவு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், சிறந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் துணிவாக முன்னின்று வருகின்ற போது எங்களிடத்தில் பொருளாதாரம் கிடையாது. ஆனால் அரசியலே தெரியாதவர்கள், கல்வி அறிவே இல்லாதவர்கள், படிப்பறிவே இல்லாதவர்கள், பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு, சாதிய ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் ஒடுக்கி அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு, அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் இவனுடைய உரை அங்கே கேட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு ஆளும் கட்சிகள் எல்லாம், ஆளும் வர்க்கம் எல்லாம் இந்த பட்டியல் பழங்குடியின மக்களுடைய அரசியலை அடக்கி ஒடுக்கி முடக்கி வைத்திருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. இல்லை என்றால் இன்றைக்கு 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே 3 கோடி பேர் பட்டியல் பழங்குடியின மக்கள், ஆட்சி அதிகாரத்தை தீர்மானம் செய்யக்கூடிய மக்கள். ஆனால் எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக இவர்களை கையேந்தும் பிச்சைக்காரர்களாக மாற்றியிருக்கின்றார். ஆனால் யாரு வேண்டுமானாலும் சட்டமன்றத்திலே, யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சராகவும், யாரு வேண்டுமானாலும் பிரதமராகவும் ஆக முடியும் என்று மிகப்பெரிய ஒரு கனவை கண்டவர் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். எனவேதான் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் என்று சொன்னார். கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னார். நாங்கள் கல்வி கற்று மேலே வரலாம் என்று சொன்னால் அங்கே அவுட் சோர்சிங் என்ற முறையிலே, கான்ட்ராக்ட் பேசிக் என்ற முறையிலே, ஒப்பந்த அடிப்படையிலே இந்த அரசுகள் எல்லாம் பட்டியல் பழங்குடியின ஊழியர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அரசு பணி என்பது எங்களுக்கு எட்டாக்கணியாக இன்றைக்கு மாறி உள்ளது. நாங்கள் படித்து அரசியலுக்கு வரலாம் என்று சொன்னால் அரசியலிலும் நாங்கள் சொல்வதைதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த அடிமைத்தனத்தை உருவாக்கி கொண்டு சாதிக்கு ஒரு தலைவர், சாதிக்கு ஒரு அமைச்சர், சாதிக்கு ஒரு எம்எல்ஏ என்ற கோப்புகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கை என்பது இந்த பட்டியல் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், பட்டியல் பழங்குடியின மக்கள் அறிவையும், பட்டியல் பழங்குடியின மக்களுடைய கல்வியையும், பட்டியல் பழங்குடியின மக்களுடைய அரசியலையும் முன்னேற்றி இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பிடிக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு எங்களுடைய மக்களுக்காக, எங்கள் மக்களுடைய விடுதலைக்காக, எங்கள் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த புதிய கேடயத்தை இன்றைய தினம் துவக்கியிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய என் இனமான உறவுகளுக்கும், இனமான மத்திய மாநில எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கும், என் மக்கள் கூட்டமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.